ரீமேரேஜ் இன்னைக்கு நிறைய இஸ்லாமிய குடும்பத்துல பாருங்க, நிறைய இஸ்லாமிய குடும்பத்துல வயசாயிடுச்சு, முடிஞ்சு போச்சு, ஒரு வாட்டி கல்யாணம் பண்ணியாச்சு, ஹக்கா நடக்குதா இல்லையா? இங்க அவ்வளவா இல்ல, ஊர் சைடுல போய் பாருங்க, டெல்டா மாவட்டம் சைடுல, சவுத் சைடுல ஒரு வாட்டி கல்யாணம் ஆயிடுச்சா, அது இல்லாம சரி ஒரு வாட்டி கல்யாணம் ஆயிடுச்சா அதோட சரிதான், புருஷன் நல்லா இருக்கா நல்லா இல்ல, நீ இப்படியே வாழு. எங்க இருந்து கத்துக்கொண்டீர்கள் இப்படி ஒரு கேவலமான சட்டத்தை? இஸ்லாம் ரீமேரேஜ் சொல்லுது, ஆனால் இன்றைக்கு விபச்சாரத்தை ஊக்குவிக்கிறாங்க. திருமணம் ஆகாத முஸ்லிம், திருமணம் ஆகி விதவையாகிவிட்ட முஸ்லிம் பெண்களை குறிவைத்து நிறைய பேர், நல்ல பணம் படைத்தவர்கள், அதிகாரம் படைத்தவர்கள், அவரை போய் அணுகி நீ இப்படியே இரு, நான் உன்னை மெயின்டைன் பண்ணிக்கிறேன், விபச்சாரத்தின் பக்கமாக செல்கிறார்கள், விபச்சாரத்தின் பக்கமாக அவர்களை தூண்டுகிறார்கள். அவர்களை முறைப்படி திருமணம் எடுத்துக் கொள்ள ஆண் முஸ்லிம் மக்கள் இல்லாத நேரத்திலே நீங்கள் ஏன் பொது சுதந்திரத்தை எதிர்க்கிறீர்கள்? உங்களுக்கு என்ன அருகதை இருக்கிறது அதை எதிர்ப்பதற்கு?